எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்து என்பது எதனால் அறியப்படும்? எங்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது, எங்களுக்கு ஒரு கிருபை கிடைச்சிருச்சுங்க. அது எதனால் அறியப்படும் சொன்னா, நீர் எங்களோடு வருவதினால். பா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்ன்றது, கிருபை கிடைச்சதுன்றது எப்படி அறியப்படுமா? அவர் நம்ம கூட வந்தாதான் தெரியுமா அறியப்படும். எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று. யார் இவங்க? யார் இவங்க? என்னாகும் 14 என்ன பேசுனாங்க? யாத்திராகும் 14 என்ன பேசுனாங்க? நீங்களே போய் வாசிங்க. என்ன ஜனங்களா இவங்க? விசேஷித்த ஜனங்க. என்னவா இருக்கிறாங்களாம்? நான் சொல்கிறேன் பாரு, எது நடக்குது, எது நடக்கலை, எது நடந்துச்சு, எது நடக்காமல் போச்சு, எது உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை உண்டு பண்ணிச்சு, எது உங்கள் வாழ்க்கையில் இழப்பு அவமானம் உண்டு போய், அதெல்லாம் தூக்கி ஓரம் குப்பையில் போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது என்பதை காமிக்க போகிறார். அது மாத்திரம் அல்ல, நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்பதை கர்த்தர் காமிக்க போகிறார். அதான் உண்மை. சொல்லுங்க, நான் விசேஷித்தமான. பக்கத்தில் சொல்லுங்க, நான் விசேஷித்தமான. விசேஷமானவங்க கொஞ்சம் உடம்பு செலுத்து உக்காரணும். அப்படி பார்த்துறீங்களா? இந்த விசேஷமான ஆளுங்க நடக்கிற நடையெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? இப்படியெல்லாம் நடக்க மாட்டாங்க. நாங்கள் விசேஷமாக பார்த்துறீங்களா? ரொம்ப கெத்தா பந்தாவா பார்த்துறீங்களா? எப்படி நடந்து வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க நடை, பேச்சு, ஸ்டைலு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா விசேஷித்தமானவர். ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வராருன்னு வைங்களா, அதான் விசேஷித்தமானவனே. யார் பாருங்கள், நீ வரப்போகிறார் 26க்கு. நீ வேணா பாருங்கள், ரொம்ப பந்தாவாக நடப்பார். நீ வேணா பாருங்கள். இன்றைக்கே நான் சொல்கிறேன் பாருங்கள், அவர் பேசும்போது ஒரு பந்தா இருக்கும். ஆளும் என்னோடைய ஆயிட்டுவார். வந்து இறங்குறது பென்சில் தான் இறங்குவார். ஏன்னா அவர் யார்? என் ஜனம். சொல்லுங்கள், என் ஜனம். நம்மளையும் கர்த்தர் அப்படி தான் வைக்க போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்கள், நான் விசேஷித்தமானவன். அன்றைக்கி அவர் வரும்போது பாருங்கள், தனி அவருக்கு தேவையானதெல்லாம் தனியாக இருக்கும். ஹோட்டல் தனியாக இருக்கும், ரூம் தனியாக இருக்கும், எல்லாம் தனியாக இருக்கும், எல்லாம் தனியாக வைக்கணும். ஏன்னா அவர் விசேஷித்தமானவர். நம்மெல்லாம் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு நம்ம இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உன்னை பார்த்து விசேஷித்தமானவன் சொல்லுமா பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்கள், பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்னை பார்த்து விசேஷித்தமானவன் சொல்லு. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? ஐயா, நான் வந்து வேலை செய்வாங்க, எதாவது புத்தி பாருங்கள். வேலை செஞ்சால் விசேஷமான வேலை செய்ய மாட்டானா? ஏசு யாரு? ஏசு யாருங்க? விசேஷித்தமானவர் தானே. என்ன வேலை செஞ்சார்? அவர் கார்பெண்டருங்க. அவரை போய் நீங்கள் விசேஷித்தமானவன் சொல்லுவீங்களா? அவங்க சொல்லுவாங்க, அவரை கார்பெண்டர்னு சொல்லலாம், அவங்க தச்சன்னு சொல்லலாம், இவர் நம்ம இடத்துல இருக்கிறான்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். அவன் சொல்கிறதுனால அது ஆகிடுமா? நம்மளை பார்த்து இவன் மைனாரிட்டின்னு சொல்லலாம், நம்மளை பார்த்து மட்டமாக சொல்லலாம், நம்மளை பார்த்து கீழ் ஜாதி சொல்லலாம், என்ன வேணா சொல்லி போட்டோம். அவன் சொல்கிறதுல நம்ம போய் ஆகிடுமா? அவர் சொல்கிறது தான் ஆகும். எத்தனை விசுவாசி பக்கத்தில் சொல்லுங்கள், அவன் சொல்கிறது ஆகாது, அவர் சொல்கிறது தான் ஆகும். ஏமே, அந்த ஜனங்களை பற்றி நிறைய பேர் தப்பு தப்பு பேசுனாங்க, என்னென்னவோ பேசுனாங்க. சிறுவல் ஜனங்களை பார்த்து அவங்க சொன்னதெல்லாம் நடந்துருச்சா? சொன்னவங்களாம் நீ காணாமல் போயிட்டான். சொன்னவன் நாடெல்லாம் தரித்திரத்துலையும் கஷ்டத்துலையும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அவன் இன்னைக்கு செழித்து இத்தனை ஆண்டுலையும் வாழ்ந்துன்னு கிடக்கிறான். ஒன்றும் இல்லாமல் போனாலும் உண்டாக்கி கர்த்தர் வாழ வச்சுட்டு இருக்கிறார் அவன். ஏமே, பக்கத்தில் சொல்லுங்கள், நாம் விசேஷமானவர். ஏமே, இல்லை பாஸ்டர், வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். வாடகை வீட்டில் இருக்கிற விசேஷமானவர். சொந்த வீடு வாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியெல்லாம் முதல்ல, அதாவது கர்த்தர் சொல்கிறத முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை நான் உனக்கு தருவேன்னாரு. தருவேன் நாங்கள் சொல்லிட்டாரு. இப்போ இவங்க அதுக்குள்ளே போனோம் இல்லையா? இப்போ இவங்க நடந்து போகிறாங்க. இப்போ நடந்து போகிறாங்க, எகிப்துலேருந்து எல்லாத்தையும் தூக்கின்னு, அங்கே இருக்கிற சாமான் மட்டும் தூக்கின்னு, வெள்ளியும் பொண்ணையும் தூக்கின்னு தூரம் வரான். இன்னும் போய் சேரல. அந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறான், நடந்து வரான். இப்போ வந்து அங்கே போய் சேர்ற வரையுமாவது அவனுக்குள்ளே என்ன இருக்கணும்? அந்த விசுவாசம் இருக்கணுமா இல்லையா? இப்போ தருவேன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் தருவாரா தரமாட்டாரா? ஒருவேளை நடக்குமா நடக்காதா? ஒருவேளை அது பொய்யா மெய்யா? பாலும் தேனும் ஒரு தேசம் ஒன்று இருக்குதா அப்படின்னே அவன் எண்ணின்னு போயிருந்தானே என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவனால் போய் சேர முடியாதுங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன், முதல்ல நம்புங்க, கர்த்தர் என விசேஷமானவன் சொல்லியிருக்கிறார்.
கர்த்தர் என்னை விசேஷமான அவர் என் கூட வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு ஏழையாக இருக்கலாம், நான் இப்போ ஒரு சாதாரணமாக கூலி வேலை செய்யலாம், நான் ஒரு இடத்துல வேலை செய்யலாம், நான் ஒரு இடத்துல தோற்று போயிருக்கலாம், ஒரு வேளை எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இந்த நேரத்தில் நான் கஷ்டமாக இருக்கலாம், நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், நான் ஒரு குடும்பத்தலைவர் இருக்கலாம், என்ன ஒன்றா இருந்துன்னு போங்க. நான் சொல்கிறேங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுதான் உங்களுடைய அடையாளம். அவர் சொல்கிறாரு, நீ விசேஷித்தமானவர்.